இந்த பாடுறா தோக்குறோம் மீனை குடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா அப்பா கூட்டு வந்து மீன் எடுத்துட்டு போயிட்டான்னு பேசிலாம் வாங்க கூடாது, புரியுதா? இன்னொரு ஒரு புது ரூல்ஸ், இன்னைக்கு தோக்குறதுக்கு அப்புறம் மீன் சண்டைக்கே வரக்கூடாது. இது என்ன புதுசா இருக்கு? புது ரூல்ஸ்னா புதுசா தான்டா இருக்கும். தோத்தா மீனை சண்டைக்கே எடுத்துன்னு வரக்கூடாதுலாம் நியாயமே இல்லைண்ணா. டேய் நீ நாயத்தை பத்தி பேசுறியா? டெய்லி புதுசா மீனை வாங்கி வந்து தோத்த அவன்கிட்ட கொடுக்குறது நீ மீன் சண்டைக்கு வர? நோ, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரனா? யானைக்கு பூனைக்கெல்லாம் காலம் வருதுடா, உன் மீனுக்கு ஒரு காலம் வர மாட்டுது. பாத்தியாடா நம்மள அசிங்கப்படுத்துறானுங்க. ஏய் தம்பி, நீ செத்துருவ நான் செத்துருவேன். டேய் இப்படியே கை வச்சு மூடி பேசி இந்த மூச்சு விட முடியாம மீன் பேசுறேன்டா. என்னடா உன் மீன் சிறுத்த படம் கார்த்தி மாதிரி மூளை கலங்கி மூளையில் நிக்குது. 3 நாள் சோறு போடாம இருட்டுல வச்சு சண்டைக்கு எடுத்துன்னு வந்தா சார்பா அடிக்குமா மீன்? டேய் உன்னை இருட்டுல போட்டு 3 நாள் சோறு தண்ணி எல்லாம் மூட்டா சண்டை போடுவியா? யாராய் கீழே விழுந்துருவா? மீன் மேல நல்லா உப்பு தடவி 2 பேர் வெயில காய வச்சுட்டு போய் பார்த்தோம். காஞ்சி கருவாடை இருக்கும். நோ, ஜெயிக்கணும்ன்ற கர்வத்தோட இருக்கணும்னா. அதுக்கப்புறம் அது மீன் இல்ல மிருகம். டேய் மீன் சைஸ்ல உனக்கு மூளை இருந்தா கூட இப்பெல்லாம் நீ பேச மாட்டடா. நோ, மீன் தன்னடா பிரேக் நான் மீன் கிட்ட பேசிக்கிறேன். இங்க என்ன பாக்ஸிங் நத்தினுறான், ரவுண்ட் ஒரு அடி பிரேக் விட்டு பேச்சு வார்த்தை நடத்துறதுக்கு. நோ ப்ளீஸ், நான் உடனே மீன் செத்துற போதுனா. டேய் 5 நிமிஷம் பிரேக்டா. தம்பி, நீ செத்துருவ நான் செத்துருவேன். நான் நினைச்சேன்டா நீ தான் பேசுவேன்னு.